ராசையா சட்டையே போடாம படுத்திருக்கான். பூங்கொடி அங்க வரா. பூக்கொடி படர்ந்து போற மாதிரி அவ கையாலேயே படர்ந்து போய் அவன் நெஞ்சில தேடுறா. அவன் நினப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு எவன் நினப்பும் அவன் நெஞ்சில கிடையாது. கிட்டக்க போறா, அவன் எந்திரிச்சு எட்டக்க போறான். ஒரு வயசு பொண்ணு கிட்டக்க வந்தாலும் சலனமே இல்லாம இருக்கானே, எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்காம இருக்கானேன்னு சொல்லி பூங்கொடிக்கு அவன் மேல அப்படி ஒரு ஆசை. பூங்கொடி ஒரு பெரிய அரண்மனைக்காரி. அதுல வேலை செய்யற வேலைக்காரன் தான் ராசையா இருந்தாலும் அந்த அரண்மனைக்காரி மேல அவனுக்கு ஆசை கிடையாது. வீடு கூட இல்லாம இருக்கிற செல்லம்மான்னு ஒருத்தி அந்த ஊருக்கு வரா. ராட்சசி ஒருத்தி அந்த செல்லம்மா தொடையில சூடு போட்டு நீ விபச்சாரியா மாறணும்னு வற்புறுத்துறா. அந்த ராட்சசி கிட்ட இருந்து செல்லம்மாவை ராசையா போய் காப்பாத்தி தான் அத்தை வீட்டுல விட்டுட்டு அவளுக்கு புடவையும் பிளவுஸும் வாங்கி விடுன்னு பணம் தரான். இந்த விஷயத்த காத்தையாங்கிறவன் பாத்துடுறான். ஒரு அம்மா விறகு பொறுக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போய் செல்லம்மா வீட்டுல விடும்போது அங்க காத்தையன் வந்து சொல்றான், இந்த பொண்ணைத்தான் உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இவளுக்கும் செல்லம்மாவுக்கும் சந்தோஷம். ஐயோ நம்ம அத்தையா இதுன்னு சொல்லி அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறா. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை, விளக்கேத்தி வைக்கிறா. வெளிச்சம் இவ முகத்துல அடிக்குது. விடிய விடிய தூங்கல. விடிஞ்சதும் கோரப்புள்ள கையால பறிக்கிறா. ஒருத்தி வந்து கேட்கறா, அருவா வச்சு பறிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. கருத்துருமே அப்படின்னு சொல்றா. அதை வெயில்ல கூட காய வைக்காம இருட்டுல போட்டு வைக்கிறா கோரப்புள்ள. இவளுக்கு கூட துணைக்கு யாரும் கிடையாது. ஆனா கோரப்புல்லுக்கு ராத்திரி பூரா இவ துணையா இருக்கிறா. அந்த கோரப்புல்லு ராசையாவுக்கு பாய் செய்ய போறதுக்கு. அதனால அந்த ஒவ்வொரு கோரப்புள்ளையும் அவ கோக்கும் போது ராசையா பேரை சொல்லி சொல்லி அவ விட்ட அந்த மூச்சு காத்து, அந்த காத்து கூட நம்ம கண்ணுக்கு தெரியும். அவ்வளோ காதலிக்கிறா அவ. ஆனா பூங்கொடி அங்க 12 ஊர்ல 40 மாப்பிள்ளை பார்த்து வச்சா கூட யாரையும் பிடிக்கலன்னு சொல்லி ராசையா தான் வேணும்னு 2 நாளா சாப்பிடல, தூங்கல, தண்ணி கூட குடிக்கல. அதனால பூங்கொடியோட பெரியப்பா வந்து சொல்லிட்டாரு, ராசையா கூப்பிட்டு நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவர் சொன்னா கிணத்துல கூட குதிப்பான் ராசையா. அதனால ஓகே சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்றான், பூங்கொடி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அட பாவி, செல்லம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் மனசுல நான் ஆசையை வளர்த்துட்டேன்டா அப்படின்னு. அதுக்கு இவன் சொல்றான், அவன் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. உடனே நீ பணத்துக்காகத்தானே ஆசைப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்லும்போது, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, என் மூஞ்சிலே முழிக்காதன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இது எல்லாத்தையும் செல்லம்மா காதுல வாங்கிட்டு இருக்கா. என் முகம் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லையா, இதை யாருக்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஒரு சிலந்தி பூச்சிக்கிட்ட அவ சொல்லியிருப்பா, உனக்கு மட்டும்தான் வீடு இருக்கா, இனி எனக்கும் ஒரு வீடு வரப்போகுதுன்னு. இப்போ அவளுக்கு வீடும் கிடையாது, காதலும் கிடையாது, சொல்லி அட யாரும் கிடையாது. அந்த அவனுக்காக செஞ்ச பாய் இருக்குல்ல, அதை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்போது காத்தையும் போய் தண்ணியை போட்டுட்டு, ராசையா காதலை வீணாக்கிட்டீங்களே, செல்லம்மாவை எப்படி காதலிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி உளறிடுறான். பூங்கொடி காதுல அது விழுந்துருது. பூங்கொடி நினைக்கிறா, எவளையும் இவன் மனசுல நினைக்கலன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோன்னு நினைச்சு இப்போ அந்த பூங்கொடி இந்த ராசையாவை விட்டுருவாளா, இல்ல செல்லம்மா தான் ராசையாவை விட்டு கொடுத்துட்டாளா? பூங்கொடி ராசையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் இரவுலேயே நீ செல்லம்மா கூட அப்படி இருந்தியா இப்படி இருந்தியான்னு தப்பு தப்பா கேட்கறா. அவன் அங்கிருந்து ஓடலான்னு நினைச்சா கூட, ஓ நீ இதை காரணமா வச்சு ஓடி போய் மறுபடியும் அவ கூட தப்பு பண்ண போறியா அப்படின்னு கேட்கறா. இவனுக்கு பசிச்சா சாப்பாடு போடுறா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தெம்பா அவ கூட போக போறியோ அப்படின்னு சொல்லி கேட்கறா. கோவம் வந்தா சொம்பு எடுத்து மண்டையில் அடிக்கிறா. அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்படவும் செய்யறா. இவன் சொல்லுவான், என்னை அடிச்சுட்டே எனக்காக வருத்தப்படுறேன்னா நீ என் மேல பாசம் வச்சிருக்கல அப்படின்னு. நீ இப்படித்தான் அவகிட்டையும் பேசுவியான்னு அதுக்கும் அவ கோவப்படுறா. இவனுக்கு மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்கு. பக்கத்து ஒரு சாமியாரை பார்க்க போயிட்டான். இவனோட அம்மாவை பார்க்கறதுக்கு இவ கிளம்பி போயிட்டா. அத்தை உங்க பையன் காசுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணானான்னு கேட்கறா. அந்த அத்தைக்காரி ஃபிளாஷ்பேக்லாம் சொல்றா, உங்க பெரியப்பா ரொம்ப கெட்டவன், உங்க அம்மா கிட்ட தப்பு பண்ணலான்னு போனான், ஆனா உங்க அப்பா கிட்ட போய் உங்க அம்மா தான் தப்பு பண்ண வந்ததா போய் சொல்லிட்டான். இதனால உங்க அப்பா கோவப்பட்டு உங்க அம்மாவை கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பனுக்கு உண்மை தெரிஞ்சு உங்க பெரியப்பாவை கொல்லலான்னு போகும்போது உங்க பெரியப்பா உங்க அப்பனையும் கொன்னுட்டாரு, ராசாயா அப்பனையும் கொன்னுட்டாரு. இப்ப கூட ராசாயா உங்க வீட்டுல ஏன் வேலைக்கு இருக்கான்னா உங்க பெரியப்பா உன்கிட்ட எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். அவன் இப்பவும் நீ கொடுமை பண்ண அப்புறமும் சொல்றான் ஊரெல்லாம் உன்னை தெய்வம்னு அப்படின்னு அவ சொல்லும் போது, அத்தன்னு இவ காலில் விழுந்து உங்க காலை கழுவி குடிச்சா கூட என் பாவம் தீராதத்தன்னு அழுவுறா. அந்த அத்தைக்காரி புருஷன் செத்தப்ப அழுவல, புள்ள வந்து மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லப்போ அழுவல, இப்ப அழுதுகிட்டே அவ இறந்து போயிடுறா. ராசையா வர்றதுக்குள்ள அவளை எரிச்சிடுறாங்க. வந்து அம்மா அம்மா நான் அழுவுறா சின்ன பிள்ளையாட்டம். இவன் இத்தனை வயசுல இருக்கும்போது கூட இடி இடிச்சா பயப்படுவானோன்னு அவங்க அம்மா வேகமா ஓடி வருவா. நான் என்ன சின்ன பிள்ளையாமா அப்படின்பா. இவன் சின்ன பிள்ளையில சீடை உருண்டை சாப்பிடுவான்னு அவங்க அம்மா இப்பவும் சீடை உருண்டை தரும்போது நான் என்ன சின்ன பிள்ளையாமா அப்படின்பா. இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழுவும் போது அவங்க அம்மா நெருப்புல அங்க வெந்துகிட்டு இருக்கா. இவன் நெருப்பே இல்லாம இங்க வெந்துகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பாப்பா வந்து மாமா நீ சாப்பிடு மாமா, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லும் போது என்னை தொடாத அப்படிங்கிறான். அந்த பாப்பாட்ட சொல்றான், எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா என்னை ரொம்ப நல்லா வளர்த்துச்சு, அரைப்படி அரிசியை போட்டு அது கூட பட்டினி இருந்து என்னை சாப்பிட வச்சுச்சு, சின்னதா சோர்வா நான் படுத்தா கூட மருத்துவச்சியை கூப்பிட்டு வந்து இஞ்சி சாறு குடி அப்படி இப்படின்னு சொல்லும். இந்த அம்மாவை மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நான் தள்ளி வச்சதுக்கு கொல்லி வைக்கிற உரிமை கூட எனக்கு கிடைக்காம போச்சுன்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். இத்தனைக்கும் காரணமா இருந்த அந்த மனைவியை போய் அவன் பாக்குறான். அவன் சொல்றான், எல்லாரையும் பார்த்துக்க முடியாதுன்னு அம்மாவை கடவுள் படைச்சான், அம்மாவால எப்பவும் பார்த்துக்க முடியாதுன்னு மனைவியை படைச்சான்.
நீ என்ன பண்ணாலும் நீ என் மனைவிதான்னு சொல்றான். அவனை ஏத்துக்கிறா. இவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கால செல்லம்மா, அங்க பாயை பிடிச்சிக்கிட்டு பித்து பிடிச்சி பாயை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவளையும் இவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு தெய்வத்தன்மை. இங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த 3 பேரும் தெய்வமாயிட்டாங்க. இந்த 3 தெய்வமும் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் காயும் தெய்வம் தான், கொஞ்சம் அதிகம் தெய்வம் தான்.